போறதுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. நீர் தந்த இந்த எரேமியா 1:9 படியாகவே ஆண்டவரே, என் வார்த்தைகளை ஆண்டவரே உன் வாயிலே வைப்பேன் என்ற வாக்கு தத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. மாம்சத்தில் ஆண்டவரே நாங்கள் எதையும் பேசாதபடிக்கு ஆவியானவரே உம்முடைய வார்த்தையில் ஆண்டவரே கீழ்ப்படிந்து நாங்கள் செயல்படுவதற்கு ஆண்டவரே இந்த அக்டோபர் மாதத்தை நீர் வழி நடத்தும் ஆண்டவரே, நீர் வழி நடத்தும், நீரே வழி நடத்தும் ஆவியானவரே. நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 1 ராஜாக்கள் 1:30 என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்கள் ஆக்கி மீட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சங்கீதம் 55:19 ஆதி முதலாய் வீற்றிருக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாய் ராஜரீகம் பண்ணும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆதி அந்தமும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சிருஷ்டிக்கு ஆதியாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முந்தினவரும் பிந்தினவருமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகாபலனுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா சௌந்தர்யம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா நீதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீதியுள்ள நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீதியும் செம்மையுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கும் கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நியாயத்தின் நெறிகளை தற்காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நியாய பிரமாணிகரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்,
அளவிடப்படாதவைகள் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உயர்ந்த அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கோட்டையும் அரணுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு அனுகூலமான துணையே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 10,000களில் சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரன் என அழைக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பூரண சர்க்குணரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பூரண ஞானம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உலகின் ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மெய்யான ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரே மெய்ப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை நீர் ஏற்றி நீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமை பொருந்திய பட்டயமே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சபைக்கு தலையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சபையை போஷித்து காப்பாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்து சிங்கமே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் வழிகள் எல்லாம் நியாயம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் நியாய கேட்டில்லாத சத்தியமுள்ள தேவன். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் நீதியும் செம்மையுமானவர். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்ற வாக்கின்படியாகவே ஆவியானவரே, இன்றைய ஆண்டவரே பரிசுத்த பந்தியை ஆவியானவரே உம்முடைய பிரசன்னத்தினால் வழி நடத்தும் ராஜா. ஆவியானவரே, இந்த அக்டோபர் மாதத்தின் ஆண்டவரே பரிசுத்த பந்தியை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவரே கடந்த மாதங்களில் செய்த அனைத்து தவறுகள் ஆண்டவரே, புறம்பான காரியங்கள் அனைத்தையும் மன்னித்த ஆண்டவரே, இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்தும் ராஜா. நீர் வழி நடத்தும், நீர் வழி நடத்தும், நீரே வழி நடத்தும் ஆவியானவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மாரநாதா மாரநாதா மாரநாதா. Brothers and sisters in Christ, let us come before the Lord wholeheartedly
செய்ய வல்லவராக இருக்கிறேன். ஓடிஷா கலாபாரியாத்தா தேவஜனமே என்னோடு கூட உற்சாகமாக கைகளை தட்டி இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்துவாங்க. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார். சொல்லுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். செங்கடலை திறந்திட்டார் அதிசயம். செங்கடலை திறந்திட்டார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றையும் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். சுவாசம் செல்வார். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். புயல் காற்றையும் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். பெரும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். உற்சாகமாக பாடி உழைத்தேன். அதிசயம் செய்கிறார் நம் மனதில் இருந்தவர்கள். செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள்
செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இதுவரை நீர் எங்களை நடத்தி வந்தது உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எண்ணில் அடங்கா அதிசயங்களும் அற்புதங்களையும் எங்கள் வாழ்க்கையில செய்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாயினை மறந்தாலும் தகப்பனை மறந்தாலும் உன்னை ஒருபோதும் மறவாத தேவன் நீர் அப்பா. ஓ நன்றி செலுத்துகிறோம் ராஜனே. அப்பா, இதோ ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி நடத்தியதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் பிரசன்னம் இதுவரை எங்களை நடத்தியதற்காக நன்றி ராஜா. உம் கிருபை அல்லவோ எங்களை தாங்கினது. ஓ ரிஷாதரமரியாதா, ஒருபோதும் எங்களை மறவாத தேவன் ஆண்டவரே. உம் நினைவில் நீர் எங்களை வைத்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஜீவனை காத்த தேவன். ஓ ரிஷாதரமரியாதா, ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அநேக வேதனைகள் கடந்த போதிலும், அநேக போராட்ட தினங்கள் கடந்த போதிலும் தேவனே ஒரு மாத்திரம் எங்கள் பலனாயிருக்கிறீர். ஓ ரிஷாதரமா, கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அந்த நல்ல தகப்பனை நாம் ஆராதிப்போமா. அப்பா, மனாதி சிநேகத்தானே எங்களை சிநேகித்தீரல்லவோ. ரிஷாதரமரியாதா, ஊரி மாஷாதரமரியாதா, ஊரி மாணிகாஷாதரமரியாதா. பல கோடி வார்த்தைகள் நாங்கள் கேட்ட பொழுது ஆண்டவரே, உம்முடைய ஒரு வார்த்தை மாத்திரம் எங்களை தேற்றினது. ஓ ரிஷாதரமரியாதே. ஒரு விசை கைகளை உயர்த்தி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம், ஒப்பு கொடுப்போமா. ஓ அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ராஜா. உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிற வேலையில் ஆண்டவரே, நீர் இன்று எங்களுக்கு ஏதப்பா வாழ்க்கை எங்கள் நினைவில் நீர் மாத்திரம்தான் இருக்கணும். ஓ ரிஷதா, நீரின்றி வாழ்வேது இல்லை
ராஜா. நல்ல நாளிலே உடைய ஆராதித்தோம், ஸ்தோத்தரித்தோம் ஆண்டவரே. ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறீர், உமக்கு நன்றி. பாராத இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்படி அமருவோம். ஏன் ரொம்ப வர 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 சத்தம் கேக்குது? சரி, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சாட்சியின் நேரம். சிஸ்டர் கிரேஸ் சாட்சி சொல்ல போறாங்க. வாங்கம்மா, கைகளை தட்டுவோமா? சிஸ்டர் கிரேஸ்க்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். சொல்லுங்க. நன்றி சொல்றேன். ஏசப்பா ரொம்ப நல்லவரே. நானே முன்னாடி ரொம்ப கால் வலியா இருந்துச்சு. அப்ப நான் ஜம்ப் பண்ணும்போது தைலத்தை போட்டேன். அப்ப திருப்பியும் தைலத்தை போட்டேன். அப்புறம் பாஸ்டருக்கு ஃபோன் அடிச்சு கால் பண்ணி அவர் என் காலை சுகமாக்கிட்டாரு. நான் ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். அவர் எல்லாமே நல்லவரே. எல்லாருக்கும் நல்லதா அற்புதமா செய்வார். அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். திங்கக்கிழமை இருக்குமா? திங்கக்கிழமை இவங்க ஃபோன் அடிக்கிறாங்க. பாஸ்டர் பாஸ்டர், எனக்கு சரியான கால் வலி. நான் எவ்வளையோ ட்ரை பண்ண, கால் வலி நல்லா ஆகல. சரி, பாஸ்டர் விசுவாசத்தோட மகனுக்கு ஜெபிச்சு அப்பவே கால் நல்லா ஆகி பாஸ்டருக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட்டு தேங்க்யூ பாஸ்டர், கால் நல்லா ஆயிடுச்சு, இப்ப நான் துள்ளி குதிக்கிறேன். கர்த்தருடைய வரப்போற நாட்களிலே உன்னை பயன்படுத்துவார். நீ கர்த்தருக்கு ஒரு ஊழியக்காரியாய் மாறுவ. கர்த்தரை கொண்டு நீ செய்யப்போகிற காரியம் பெரிசா இருக்கும். சரி, அநேக சாட்சிகள் உண்டு. சரியா குழந்தைங்க பாருங்க எவ்வளவு ஃப்ளூவெண்டா சொல்லுது சாட்சி. இதுல சாதாரணமா என்ன போட்டுறாதீங்க. 1க்கு 10 மெமரி வர்ஸ் சொல்லுவாங்க. 1க்கு 10 மெமரி வர்ஸ். இவங்க மட்டும் இல்ல, அவங்களுடைய சிஸ்டரும். அல்லேலூயா. எல்லாமே கர்த்தருக்கு மகிமை உண்டாக. சரி, யாருக்காவது இன்னொரு சாட்சி இருக்கிறா? கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாஸ்டர் சூசன் சொன்னாங்க, பாஸ்டர் 8:45 நான் மைக் எடுப்பாங்க. நான் சொன்னேன் சரி, நீங்க 8:45 எடுத்துக்கீங்க. அப்போ ஐயாவுக்கு சாட்சி இருக்குதா? சரி, கைகளை தட்டுவோம். சாட்சியின் நேரம். சோத்திரம். ஆச்சுன்னா ஒரு 6 மாசமா ரொம்ப ஹாஸ்பிட்டல் பக்கமே போகிறது. எவ்வளோ அப்பாயின்மெண்ட்லாம் போவேன். இப்போ அப்பாயின்மெண்ட் கூட மிஸ் ஆகுது. வாட்டுக்கு போகிறதில்ல, ஹாஸ்பிட்டல் போவேன், வாட்டுக்கு போகிறதில்ல. இதெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னே வாரம் வாட்டில் தான் இருப்பேன். ஒரு 6 மாசமா வாட்டுக்கு போகிறதில்ல. என்ன காரணம் அப்படின்னா என்னோட விசுவாசம் தான், உறுதியான விசுவாசம். என் மனைவி பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஊசி போடு, மருந்து சாப்பிடு, டாக்டர் சொல்கிற கேளு, இன்னமும் அதை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அலட்சியம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் பெரியவர், உயிர் கொடுத்தவர். அவர் ப்ரொமிஸ் பண்ணியிருக்காரு, இன்னும் 5 வருஷம் உயிர் வாழ்வா அப்படின்னு. ஆனால் என் நம்பிக்கை நெஞ்சு வலி வரும், மயக்கம் வரும், விலகலமாக இருக்கும். அப்போ கூட ஹாஸ்பிட்டல் பக்கம் போக மாட்டேன், வாட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். நல்லா ஸ்டெடியாக இருக்க ரெகுலருக்கு போவேன். காலையில் போடணும், பஸ்ஸில் போடணும், இல்லை நான் லோரியில் தும்பாமட்டி போடணும். ஆனால் கண்டிப்பாக போயிட்டு வருவேன். எனக்கு ஒன்றுமே வராது. கருத்துக்கு சோத்தும். சூசன் ரெடியா இருக்கீங்களா? சரி, அதுக்கு முன்ன
பாஸ்டர் இப்பொழுதும் ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் தரேன். நீங்கள் அப்படியே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அல்லது நீங்கள் டாய்லெட் போகணும்னா போங்க. அப்படியே நம்ம சாட்சி இருக்காமா? சரி வாங்கம்மா, சாட்சி என்ன? ஹalleluya. ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு. ஸோ நான் வந்து வேகரம் செய்கிறேன், நல்ல பசியார. அது பசியார போட்டு ஒரு 2 வாரத்தில் வந்து என்னோட விரல் வந்து நெகை சுற்றி எனக்கு வந்ததே இல்லை. அந்த டைமில் எனக்கு நெகை சுற்றி வந்து புண்ணை அப்படியே சலை வச்சு ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ என்னென்னமோ சொன்னாங்க, எலுமிச்சங்க வை, முட்ரொட்டி வை, அப்புறம் மருந்தின வை அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னாங்க கிளினிக்கு போங்க. அப்புறம் பாஸ்டரும் சொன்னாங்க கிளினிக்கு போங்க ஆண்டி, இது வந்து உங்களுக்கு இடுப்பு இருக்கு, நீங்கள் கிளினிக் போனால் பார்த்துட்டு ஆண்டியும் சொன்னாங்க நீங்கள் கிளினிக் போங்க ஆண்டி, இது வேலை ரொம்ப த்ரோவாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ சரி கிளினிக்கு போயிட்டு அவங்க சொன்னாங்க உங்களுக்கு நகை சுற்றி இருக்குன்னு சொல்லி லேசாக வெட்டி சலத்தை எடுத்தேன். அந்த சலத்தை எடுத்து நாங்கள் சலத்தை எடுத்துட்டு வேண்டை சுற்றிட்டார். அப்போ டாக்டர் சொன்னாங்க நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அந்த பிளாஸ்டரை கழட்டிடலாம். ஆனால் அப்பயும் சலம் இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், எல்லாம் சொன்னாங்க நீ மருந்தில் வச்சுட்டு அந்த சலத்தெல்லாம் எடுத்துருவோம் அப்படின்னாங்க. எனக்கு தெரியாது மருந்தில் வைக்கக்கூடாதுன்னு. அவங்க மருந்து, நான் மருந்துன்ற இதில் நான் வச்சேன். அப்புறம் பாஸ்டர் மறுநாள் வந்து பார்க்கும்போது பாஸ்டர் மருந்து வச்சுருக்கீங்களாமா, ரொம்ப அது மருந்தினை வச்சு பிற்பாடு தான் என் கை ரொம்ப துரோவாகி நானே பயந்துட்டேன். ஐயோ அந்தவரே விரலை எடுத்துருவாங்களாப்பா. ஆனால் எங்கள் சகோதரிக்கு இடுப்பு நீர் வந்து 2 கால் விரலும் எடுத்துட்டாங்க. எனக்கு இடுப்பு நீருக்கு நான் இன்சுலின் போடுறேன். ஸோ நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என் சப்பா நான் உங்கள் பிள்ளை சாட்சி வந்து கொண்டுடக்கூடாது ஆண்டவரே, சாட்சியாக இருக்கணும். உங்களை பிள்ளை காலோ விரலோ கையோ எடுக்கக்கூடாது ஆண்டவரே, உங்கள் நாமம் மகிமைப்படணும். இந்த நாள் வரை உங்களை நாமத்தில் நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. இந்த விரலை எப்படியாவது புண்ணாக்கிறேன். ஆனால் நானே பயந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன். பிள்ளைங்க அவளுக்கு படம் பிடிச்சி வச்சுருக்கேன் அந்த விரல். இந்த சூழ்நிலை அது இருந்த விரலை எடுத்துடுற நிலத்துல இருந்துச்சு. அந்த மாதிரி எனக்கே ஒரு பையன் எடுத்துருச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. ஆண்டுகிட்ட சொல்லி ஜவம் பண்ணி அப்புறம் மருந்து போட்டு. ஸோ உண்மையிலே சொல்கிறேன், வேற யாருக்காகனா உண்மையிலே அந்த புண்ணு ஆறி இருக்காது இன்ன வரைக்கும். ஆண்டோட கிருபை, ஆண்டோட தயவு, ஆண்டோட இறக்கம், ஆண்டோட நல்லவராக இருக்காரு. சமைக்கிறேன், அது ஒரு பக்கம் வேதனை இருக்கும். ஐயோ நம்ம சமைக்கிறோம், ஆனால் கை உர போடுற கிளவு போட்டுட்டு தான் நான் சமைப்பேன். சமைத்தா பிள்ளைங்க கிட்ட சொல்லி நான் செய்ய சொல்லுவேன். அப்புறம் நானே கிளவு நல்லா 2 கிளவு போட்டுக்கிட்டு செய்வேன். ஏன்னா சலம் இருக்கும், கை சாப்பிட்ற பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு பயந்து செய்வேன். ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை அந்த விரலை பாதிக்காதபடிக்கு மருத்துவ ஆஸ்பத்திரிக்கு போல நான். ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு போனால் விரல் கண்டிப்பாக நிச்சயம் ஏதாவது பண்ணி செஞ்சுருவாங்கன்னு சொல்லி தான் நான் போகிறேன். ஏன்னா ஆஸ்பத்திரி பற்றி நம்மளுக்கு தெரியும், எத்தனையோ பார்க்கணும். கொஞ்சம் புண்ணானா அது நோட்டிக்கிட்டு அது புண்ணாக்கி பெருசாக்கி விரலை எடுக்க தான் பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த அளவுக்குள்ள நான் ஆஸ்பத்திரிக்கு வெளில சொன்னாங்க, ஆஸ்பத்திரிக்கு போனேன். நான் கிளினிக்கு தான் போனேன், ஆஸ்பத்திரிக்கு போனேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் எனக்கு இந்த விரலை சுகம் கொடுத்தாரு, வியாபாரத்தை ஆசீர்வதிச்சாரு. பாஸ்டர் ஜபம் பண்ணுறாரு, சிஸ்டரும் ஜபம் பண்ணுவாங்க. எதாக இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லுவேன். அவங்க தான் எங்களுக்கு ஆலோசனையை பலப்படுத்தி தேடி எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு விசாரிப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் நம்மளுக்கு கஷ்டத்துக்கு ஆண்டருக்கு சோத்துற ஆண்டருக்கு ரொம்ப ரொம்ப ஆண்டருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹalleluya. எல்லா கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்தை தாமதிக்காதபடிக்கு நம்ம மத்தியிலே பாஸ்டர் சூசன் பிளஸை வரவேற்போம். கர்த்தருடைய வசனத்திற்காக ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த பந்தியின் ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். Hallelujah. We welcome you in the great name of our Lord Jesus to our Holy Communion service. கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது மிகவும் சந்தோஷம். ஆமென். எத்தனை பேர் உற்சாகமாய் வந்திருக்கிறீங்க? சோகமா இருக்கிறீங்க? என்னை பார்க்கிறீங்க? கர்த்தர் நம்மளை 9 மாதம் கிருபையாய் நடத்தி வந்தார். இந்த 10வது மாதத்துல முதல் வாரத்திலே பந்தியை நமக்கு ஆசரிக்க கிருபை பாராட்டியிருக்கிறார். ஹalleluya. கண்ணை மூடி ஜெபம் செய்வோம். இப்பொழுது வசனத்தை கேட்கிற நேரம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இதோ இத்தனை 9 மாதங்கள் ஆண்டவரே, திரும்பி பார்த்தால் எத்தனை கண்ணீர், எத்தனை வேதனை, எத்தனை காயங்கள் ஆண்டவரே, எத்தனை துயரங்கள் அப்பா.
எல்லா பாதையிலும் எங்களை நடத்தி வந்தவர் நீர்தான் ஆண்டவரே. ஓ எப்படி உமக்கு நன்றி சொல்லுவோம். இந்த 10வது மாதத்துக்குள்ள ஜீவனோடு எங்களை வைத்திருக்கிறீங்களே. இன்னும் அப்பா 88 நாட்களே மிஞ்சி இருக்கிறது. இந்த வருஷம் முடிய போகிறதுக்குள்ளாக ஆண்டவரே எங்களோடு நீ தீவிரமாய் பேசுவீராக, தீர்க்கமாய் பேசுவீராக ராஜா. உங்க வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம், வசனத்தை கேட்க ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீர் இடைப்படும், எங்களோடு கர்த்தர் இடைப்படுவீராக. அப்பா நீர் பாராட்டின தயவை நினைத்து உம்மை கொஞ்ச நேரம் துதிக்க போகிறோம். எத்தனை தயவு, எத்தனை கிருபை அப்பா. உலக ஜனங்களுக்கு கிடைக்காத கிருபை ஆண்டவரே, உலக மக்களுக்கு கிடைக்காத பாக்கியம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே அப்பா. எங்களை பெயர் சொல்லி அழைத்து கொடுத்திருக்கிறீங்க. இந்த அப்பா இந்த சபையில எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்களே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வசனத்தை கேட்க ராஜா எங்கள் காதுகளை கூர்மைப்படுத்தும். ஆவியில எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட ஒன்றையும் மாம்சத்திலே அப்பா யோசிக்காதபடிக்கு ஆவியை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. மாம்சம் அழிவதாக, மாம்ச சிந்தைகளை விட்டு அழியட்டும் ஆண்டவரே. இந்த நேரம் மிக மிக முக்கியமான நேரமாக இருக்கிறது. உங்க வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம், நீர் பேசும்படி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஒரு பாடலை என்னோடு சேர்ந்து பாடின பிறகு நாம் வசனத்துக்குள்ளாய் கடந்து போகவும். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் என்று நான் நம்புகிறேன். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. கர்த்தரை நினைத்து நாம் ஒரு தகுதியும் இல்லாத ஜனங்கள், ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாதவர்களை கொண்டு வந்து கர்த்தர் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார். அப்படிதான் நான் உங்கள் முன் நிற்க ஒரு தகுதியும் எனக்கு இல்லை. நான் இந்த பள்ளிப்பிடத்துல ஏற பாத்திரவானும் அல்ல. ஆனால் கர்த்தருடைய கிருபையை நினைத்து நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. என் வாழ்விலே நீர் பாராட்டிய தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன். கண்களை மூடி பாடுவோம். கொஞ்ச நேரம் தேவனை நினைத்து பாடுவோம். 9 மாதங்களை நடக்க கிருபை செய்தார். நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டிய தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் பாத்திரனுக்கு எவ்வளவு
சொன்னது கண்ணீரிலும் விடுவித்த என் நிலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தேன். அப்பா, துன்பங்களை கண்ட நாட்கள், துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கு ஆண்டவரே, சரியாய் என்னை மகிழ செய்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஓ சந்தரியகரமா, ஆச்சரியமானவரே. ஓ நம்ம சிலவர் கடந்து வந்திருக்கிறார். ஆச்சரியமானவர், அதிசயமானவர். ஓ என் வாழ்விலே நீர் பாராட்டின சொல்லுவோமா, தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. அப்பா, என்னை விட எத்தனையோ நல்லவர்கள் இருந்தார்கள் ஆண்டவரே. என்னை விட எத்தனை ஞானிகள் இருந்தார்கள் அப்பா. எங்களை விட எத்தனை தகுதியானவர்கள் இருந்த போதிலும் எங்களை தேடி வந்திருக்கிறீர்களே அப்பா. வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. உணர்ந்து சொல்லுவோம், நீர் தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதி என்ன. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீர் பாராட்டின கிருபைகளுக்கு, தயவுகளுக்கு அப்பா, நாங்கள் தகுதியே இல்லாமல் இருந்த போதிலும் ஆண்டவரே, இந்த 9 மாதம் அப்பா, ஒரு நாள் கூட எங்களை நீர் கைவிடல ஆண்டவரே. ஒரு நிமிஷம் கூட நீர் எங்களை விட்டு விலகவில்லை அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தை நன்மையினால் முடி சூட்டுங்க. இன்னும் நாங்கள் பார்க்காத நன்மைகளை காண செய்யும் ஆண்டவரே. எத்தனை துன்பங்களை கடந்து வந்த வருஷங்களுக்கு ஈடாக கற்றலைகளுக்கு நன்மை செய்வீர். ஈடாக எங்களுக்கு பதில் தருவீரப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கான ஆதார வசனத்துக்காக எழுந்து நிற்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 26. யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். 31வது வசனத்தை முதல் வாக்கியம் மட்டும் வாசிப்போம். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, நானும் இவரை அறியாதிருந்தேன். போதும். Hallelujah. In English, John chapter 1 verse 26 and 31, the first line. Somebody please read in English. John told them, I was baptized with water, but right there in the crowd is someone you do not recognize. Hallelujah. Verse 31, first line. I did not recognize him. ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இந்த யோவான் முதலாவது அதிகாரத்துல வசனம் 26ல ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இதை எழுதினது யோவான். இந்த வசனம் யாருடைய வார்த்தை, அதாவது யார் அதை சொன்னது என்றால் யோவான் ஸ்நானகன், ஜான் தி பேப்டிஸ்ட் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? அங்கே நீங்கள் அறியாத ஒருவர் என்ன பண்றாரா, உங்கள் நடுவிலே நிற்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கான செய்தியின் தலைப்பு, நீங்கள் அறியாத ஒருவர். Someone that you do not recognize. KJV ல என்ன போட்டிருக்கிறது இங்கிலீஷ்ல? KJV வச்சிருக்கோம்.
NKJV, I did not know him. Someone that you did not know. நீங்கள் அறியாத ஒருவர். இதை யோவான் ஸ்நானகன், அதாவது இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அறிமுகம் படுத்துகிற வசனம் தான் இது. அவர் என்ன சொல்றார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர், இவருடைய பாதரட்சை அவிழ்க்கிறதற்கும் நான் ஒரு பாத்திரன் அல்ல என்று சொல்லி இந்த இயேசுவானவரை உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அது அறிமுகம் செய்யும் போது யோவான் அங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். என்ன வார்த்தை? நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நானும் அவரை அறியாதிருந்தேன். இப்ப நீங்கள் அறியாத ஒருவர், இப்ப யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நானும் அவரை அறியல, ஆனா எப்படி அறிந்து கொண்டேன்? அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அங்க ஒரு அடையாளம் வந்த போது, ஓ, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அதாவது நம்முடைய இயேசுவானவரை நான் அறிந்து கொண்டேன் என்று யோவான் ஸ்நானகன் இங்க ஒரு வசனத்தை எழுதுகிறார். இன்றைக்கு நம்மளுடைய தலைப்பு, அதாவது நீங்கள் அறியாத ஒருவர். நாம் யாரை இன்னும் அறியவில்லை அப்படின்னா, இந்த உலகம் இயேசுவை இன்னும் அறியவில்லை. நாம் அநேக நேரம் அவரை அறிந்திருந்தும் அறியாதது போல வாழ்ந்தோம். இன்றும் சில சந்தர்ப்ப சூழ்நிலையில அவரை நாம் அறியாமலே நடந்து வந்திருக்கிறோம். ஆதி முதலாய் இருந்த நம்முடைய இயேசு கிறிஸ்து, அவர் அல்பா ஒமேகா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனானவர், அவர்தான் இயேசு. ஆதியிலே இருந்த போதும் கர்த்தராகிய இயேசுவை இந்த உலகம் என்ன பண்ணலையா? அறியவில்லை. அதை யோவான் சொல்றாரு, நீங்களும் அறியவில்லை. அல்லேலூயா. அப்ப இந்த அறியப்படாத இயேசுவானவரை தான் இன்று நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். ஆமென். அநேக சம்பவங்களை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதுல நான் உங்களுக்கு ஒரு 3 அல்லது 4 சம்பவங்களை கொடுத்து, எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கர்த்தர் அறியாதவராய் தெரிந்தார், அறியாதவராய் காணப்பட்டார் என்று. இப்ப தீர்க்கதரிசிகள் வேதத்துல என்ன சொல்றாங்க? என் ஜனங்கள் தேவனை அறியவில்லை. ஏசாயாவை நீங்க வாசிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் வசனம் 3. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? மாடு என்னத்தை அறியுமா? தன் எஜமானனை அறியும். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனை அவர்கள் அறியவில்லை. இப்ப எரேமியா என்ன புலம்புகிறார்? 8வது அதிகாரம் வசனம் 7 வாசிங்களேன். ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். காட்டுப்புறாவும் கொக்கும் தகவிலான் குருவியும் தாங்கள் வாழத்தக்க காலத்தையும் அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். அல்லேலூயா. என் ஜனங்களோ என்னத்தை அறியலாம்? கர்த்தருடைய நியாயத்தை அறியாமல் இருக்கிறார்கள். நீங்க தொடர்ந்து ஓசியாவுல பார்க்கலாம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் அப்படின்னா, இந்த ஜனங்கள் தேவனை அறியாததுனால என்ன ஆகிறார்களா? சங்காரப்பட்டு போனார்கள். இந்த ஏசாயா சொல்லும்போது பாருங்க, கழுதை கூட தன்னுடைய எஜமானனை அறிந்து கொள்ளுமா? மாடுக்கு தெரியுமா யார் என்னுடைய ஓனர், யார் என்னுடைய பாஸ்? அந்த ஆடுகளுக்கு கூட தன்னுடைய மெய்ப்பட தெரியும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனை அறியல, அவர்கள் அறியவில்லை என்று தீர்க்கதரிசிகள் புலம்புகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்று வேதத்துல அநேக சம்பவத்துல நாமும் அவரை அறியாமல் இருந்திருக்கிறோம். வேதத்துல சில காணப்பட்ட பரிசுத்தவான்களும் அறியாமல் இருந்த சில பகுதிகளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாய் எழுதி கொள்ளுங்கள், அறியப்படாத மரம்.
the unknown tree. First point, unknown tree, அறியப்படாத ஒரு மரம். யாத்திரையாகமம் 15வது அதிகாரம் வசனம் 25. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. யாத்திரையாகமம் 15:25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. தொடர்ந்து வாசிங்க. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? அறியப்படாத ஒரு மரம், அறியப்படாத ஒரு மரம். அதாவது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாட்கள் பிரயாணம் பண்ணி, அதாவது சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிறகு அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. தாகம் எடுக்கிற வேளையில மோசேவை நோக்கி முறையிடும் போது மோசே கர்த்தரை நோக்கி என்ன செய்றார்? எதுக்காக அவங்க முறையிட்டார்கள் என்றால், மாராவுக்கு வந்த போது அங்கிருந்த தண்ணீர் எல்லாம் எப்படி இருந்தது? கசப்பா இருந்தது. அப்ப அதை அவங்களால குடிக்க முடியாததுனால மோசேவை பார்த்து முறையிட்டார்கள். ஆனால் நம்ம மோசே கர்த்தரை பார்த்து முறையிட்டார். அவர் என்ன சொன்னார்? தேவனை பார்த்து என்ன செய்கிறார்? கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அல்லேலூயா. இப்ப இந்த மரம் எங்கிருந்து வந்தது? இது என்ன மரம் எதுவென்று இஸ்ரவேலர்களும் அறியல, நம்ம மோசேயும் அறியல. ஆனால் அந்த மரம் என்ன செய்தது? அதை தண்ணீர்ல போட்ட உடனே அந்த மரம் மாறாவின் கசப்பை எல்லாம் அது இழுத்து கொண்டு அந்த தண்ணீரை எப்படி மாத்துனுச்சா? மதுரமாய் மாத்துருச்சு. மதுரம்னா இனிப்பான, அப்படியே ருசியான ஒன்றார தண்ணீரால் இந்த மரம் மாற்றினது. அப்ப இந்த வெட்டப்பட்ட மரத்தை அவர்கள் அறியவில்லை, நம்ம மோசேயும் அதை அறியல. அப்ப இந்த அறியப்படாத மரம் என்பது யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. இதை நீங்கள் வாசிக்கலாம் வேதத்தில் அநேக இடத்துல. அவர் ஈசாயின் அடிமரத்திலிருந்து வந்த ஒரு கிளையானவர். ஈசாய்னா யாரு? தாவீதுடைய அப்பா. அப்ப என்ன காட்டுதுன்னா, அவர் தாவீதின் வம்சத்தில் வந்த ஒரு கிளையானவர், ஒரு இளங்கிளை அப்படின்னு அவரை மரத்திற்கு ஒப்பிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல வந்த இந்த இயேசுவானவர் ஒரு மரத்தைக்கு நிழலாக இருந்தார். ஆனால் அந்த ஜனங்கள் அதை அறியவில்லை. அறியப்படாத மரத்திலிருந்து நன்மையை பெற்றார்களே தவிர இந்த மரம் யாரை குறித்தது, எங்கிருந்து வந்தது என்று அவர்கள் ஆராயவில்லை. அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாழ்ற நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? வேதத்தை ஆராய்ந்து அறிகிற கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே. அப்ப இந்த வெட்டப்பட்ட மரமாகிய கிறிஸ்துவானவர் நம்ம வாழ்க்கையில வரும்போது கசப்பை என்ன செய்யறாரா? எடுத்து மதுரமாய் மாற்றுகிறார். அநேக நேரத்துல நம்ம லைஃப்ல இந்த மாதிரி கசப்பான காரியங்கள் நடந்திருக்கும். அப்ப இந்த மாறாவை மாற்றின அந்த மரமாகிய கிறிஸ்து அதை மதுரமாய் மாற்றி இருப்பார். ஆனால் நம்ம அவரை அறியாமல் இருந்திருப்போம். அந்த வேளையில என்ன பண்ணிருப்போம்? ஓ, கிறிஸ்து தான் என் கசப்பை மாற்றினார் என்று நம்ம அறியக்கூடாமல் இருந்திருப்போம். ஆனால் இனி நாம் அறியாமல் இருக்கிறது, பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அறியாமல் இருக்கிறது எனக்கு மனதில்லை, அதனால்தான் நான் உங்களுக்கு வசனத்தை போதிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்ப இரண்டாவதாக அறியப்படாத பலிபீடம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் வசனம் 23. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் வசனம் 23. எப்படி என்றால்,
நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இது அப்போஸ்தலர் பவுலானவர் கிரேக்க தேசத்துல அத்தேனே பட்டணம் அப்படின்ற ஒரு பட்டணத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறார். அப்ப அவர் சுற்றி அந்த பட்டணத்தை பார்க்கும்போது என்ன பார்க்கிறார்னா ஒரு பலிபீடத்தை பார்க்கிறார். அந்த பலிபீடத்துல என்ன எழுதியிருக்கா? அறியப்படாத தேவனுக்கு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குது? unknown God. அல்லேலூயா. இப்ப இந்த ஜனங்கள் என்னத்தை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள்? அறியப்படாத தேவனை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். இப்ப இந்த அத்தனை ஜனங்களுக்கு தேவன் ஒருவர் இருக்கிறார்னு தெரியும். ஆனால் யார் அவர் என்று அவர்கள் அறிந்து கொள்ள இல்லை. அதனால என்ன எழுதியிருக்காங்க பாருங்க, அறியப்படாத தேவனுக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த பவுல் என்ன செய்கிறார்? நீங்கள் அறியாத தேவனை நான் உங்களுக்கு என்ன செய்றேன்? அறிவிக்கிறேன். அவர்தான் யார்? கிறிஸ்துவானவர் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களுக்கு என்ன செய்றார்? பவுல் வல்லமையாய் ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்தோட டாபிக் என்னது? அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு எடுத்து பிரசங்கம் பண்ணி வேதத்தையும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை என்ன செய்கிறார்? அறிவித்தார். அப்ப இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஓ, நம்ம இவ்வளவு நாள் என்ன பண்ணோம்? அறியப்படாத தேவனை தான் வணங்கி கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு யார் அந்த தெய்வம்னு தெரிஞ்சிச்சுன்னு இவங்க அதை ஏற்றுக்கொள்ளல. பவுலை பார்த்து சொன்னாங்க, நீ இன்னொரு டைம் பேசு, நாங்க கேட்கிறோம், இப்ப எங்களுக்கு வேலை இருக்கு. ஹல்லேலூயா. பவுல் எப்படி உற்சாகமாய் பிரசங்கம் பண்ணி, நீங்க அறியல, நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். யாரும் உங்களுக்கு இதுக்கு முன்ன பிரசங்கம் பண்ணல, இந்த பட்டணத்துக்கு வந்து சுவிசேஷம் சொல்லல, அதனாலதான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அறியப்படாத தேவனை ஆராதனை செஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப நான் சொல்றேன் கேளுங்கன்னு சொல்லும்போது அந்த பெரும் கூட்டத்தில் நீங்க அந்த அதிகாரம் முழுவதையும் வாசிச்சீங்கன்னா ஏதோ சிலர் தான் என்ன பண்ணாங்களாம்? அதை ஏற்று கொண்டார்கள். இதுதான் நம்ம இந்த உலகத்துல பார்க்கிறோம். உலக ஜனங்கள் எதை பார்த்தாலும் அது ஒரு தெய்வம். மரத்தை பார்த்து, கல்லை பார்த்து ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அது ஒரு தெய்வமாய் மாறிவிடுது. அதெல்லாம் தெய்வம் அல்ல. நம்மளுடைய அறியப்படாத தேவனுக்கு நாமம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் எல்லா தேவர்களுக்கும் எப்படிப்பட்டவரா? மேலான தேவன். அப்ப இந்த அறியப்படாத பலிபீடத்தை பவுல் செப்பனிடும் போது ஜனங்கள் அதை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க வசனம் 32 வாசிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறது இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். என்ன செய்வோமா? நீ சொல்றத இன்னொரு டைம், எங்களுக்கு இப்ப டைம் இல்ல, நீ வந்து பயங்கரமா என்னமோ எங்களோட பலிபீடத்தை எடுத்து நீ ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்க, அதனால எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. எதை ஏற்றுக்கொள்ளல? உயிர்த்தெழுந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. மனுஷருக்கு உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இந்த ஜனங்கள் தங்கள் அறியாமையில என்ன பண்ணாங்க? சங்காரம் ஆனார்கள். அறியாமையில இருந்த ஜனங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு தேவ ஊழியக்காரனை அனுப்பி, தேவ மனுஷனை அனுப்பி, தீர்க்கதரிசியை அனுப்பி, நீ போய் அறிவி, யார் இந்த தேவன், இவர் எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக உலகத்துக்கு வந்தார்னு அறிவிக்க சொல்லியும் இந்த ஜனங்க பதில் சொல்லுது பாருங்க, எனக்கு டைம் இல்லை, நீ பரவாயில்ல 2 மணி நேரம் ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருப்ப, எங்களுக்கு நேரம் இல்லை, we don't have time, we meet you some other time, see you soon சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப பவுல் என்ன செய்கிறார்? அவர்களை விட்டு போய் விட்டார். அப்படிதான் நம்ம ஆண்டவரை அறியாம இருக்கிறப்ப கர்த்தருடைய அறிவு நம்மளுக்கு அறிகிற அறிவு வரும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணலைன்னா அது என்ன நடக்கும்? நம்மளை விட்டு போயிடும். ஆமென். எல்லாரும் தேவனை அறியாமல் தான் இருந்தோம். ஆனால் அறிகிற போது, கர்த்தரை அறியத்தக்க சமயத்துல, தேடுகிற சமயத்துல என்ன பண்ணிடணும்? தேடிடணும். அந்த டைமை நம்ம விட்டுட்டோமா திரும்பி அது கிடைக்காது. அல்லேலூயா. இப்ப 3வது அறியப்படாத ஒன்று எழுதி கொள்ளுங்கள். அறியப்படாத கண்மலை.
1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 4. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஹalleluya. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்களாம். இந்த பானத்துடைய பேரை பாருங்க, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? Drink of wisdom. Spiritual water. ஹalleluya. தமிழ்ல போட்டிருக்கு பாருங்க, ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை என்ன பண்ணாங்களாம்? குடித்தார்கள். அந்த கண்மலையானவர் யாரு? கிறிஸ்துவானவர். இது என்ன சம்பவத்தை பவுல் எழுதுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியும் அவர்கள்கிட்ட தான் என்ன நடந்தது? தண்ணீர் இல்லாமல் அவர்கள் இருக்கும்போது தேவன் என்ன செய்கிறார்? ஒரு கண்மலையை மோசேக்கு காட்டினார். அப்ப அந்த கண்மலையை என்ன செய்ய? முதலாவது அதை என்ன செய்ய சொன்னார்? அடிக்க சொன்னார். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, நீங்க போய் வீட்டுல வாசிச்சு பாருங்க. முதலாவது அந்த கண்மலையை நீ அடித்தால் தண்ணீர் வெளியே வரும்னு சொன்னார். அப்ப அதே மாதிரி தண்ணி வந்து அவங்க குடிச்சிட்டாங்க. இப்ப ரெண்டாவது ஒரு காலகட்டத்தில் திரும்பவும் அவங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் இருந்தபோது கர்த்தர் அந்த கண்மலையை பார்த்து என்ன செய்ய சொன்னார்? மோசேய பேச சொன்னார். ஆமென். ஆனா நம்ம மோசே என்ன செய்தார்? அடின்னு அடித்தார். அடிச்சதுனால கானானுக்கு போக முடியாமல் போனது. அவர் எப்படியோ கெஞ்சி பார்த்தார் ஆண்டவர்கிட்ட, முடியவே இல்லை. இது என்னத்துடைய நிழலாட்டம்? இந்த கண்மலை யாராம்? கிறிஸ்துவே இந்த கண்மலை. அப்ப இந்த அடிக்கிறது என்னத்தை காட்டுது? ஒரே தரம் முதலாவது கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணப்பட்டார்? நமக்காக அடிக்கப்பட்டு அறையப்பட்டுட்டார். ஆனா ரெண்டாவது வாட்டி நீ பேசுன்னு சொல்லும் போது மோசே அடித்தது என்னத்தை காட்டுது? மீண்டும் மீண்டும் நம்ம பாவம் செய்யறனால கிறிஸ்துவை என்ன செய்யறோமா? சிலுவையில் இவரையில படிங்க 6வது அதிகாரம் வசனம் 5-6 போட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் கிறிஸ்துவை சிலுவையில் நம்ம என்ன பண்றோம்? அறைகிறோம். இதுதான் அந்த சம்பவத்தில் நம்ம மோசே கண்மலையை என்ன பண்ணாரு? ரெண்டாவது முறை அடித்த போது கிறிஸ்துவை நம்ம பாவம் செய்யும் போது அவர் சிலுவையில் அறையப்படுறதுக்கான ஒரு நிழலாட்டம். ஹல்லேலூயா. இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்மலையிலிருந்து தண்ணீரை குடித்தார்கள். ஆனா அந்த கண்மலை யார் என்று அறிந்தார்களா? அறியல. அதை குறித்து அவங்களுக்கு அக்கறையும் இல்லை, தெரிந்து கொள்ளவும் இல்லை. தண்ணி கிடைச்சா எனக்கு போதும்னு சொல்லிட்டு குடித்து கொண்டு போனாங்க. அநேகரை நம்மளும் அப்படிதான் பண்ணியிருப்போம். ஆசீர்வாதம் எனக்கு வந்தா சரி, அதை கொடுக்கிற கர்த்தரை நம்ம என்ன பண்ணல? அறியல. அவர் என்னத்தை விரும்புகிறார், நான் என்ன செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அவரை நான் ஆராய்ந்து அறியாமல் இருந்திருக்கிற காலம் உண்டு. ஆனால் இனி நாம் அப்படி இருக்க கூடாது. அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டியது. இப்ப இதே கண்மலையுடைய அனுபவம் தான் மோசேக்கு எங்க வருகிறது? மோசே ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டார்? ஒரு கோரிக்கை கேட்டார். என்ன கேட்டார் மோசே? என்ன கேட்டார் கர்த்தர்ட்ட? வீடு கேட்டார், மாடு கேட்டார். என்ன கேட்டார்? பரிசுத்தவானாகிய மோசே கர்த்தரிடத்துல ஒன்றை கேட்டார். அதாவது என்னன்னா, நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும், எனக்கு உங்களை காட்டுங்க, நான் ஆண்டவரே உங்களை பிதாவானவர் அந்த சமயத்தில் நான் உங்களை பார்க்கணும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? பரவாயில்ல மோசே, நீ என்னை பார்க்க ஆசைப்படுற, என் மகிமையை நீ பார்க்க ஆசைப்படுற, ஆனா உன்னால அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அப்ப நீ என்ன பண்ணு, நான் நகர்ந்து போகும்போது கண்மலையின் வெடிப்புல போய் என்ன பண்ணிக்கோ, ஒளிந்து கொள்ளு. அப்ப மோசே என்னத்தை பார்த்தாரு? பிதாவுடைய முதுகு, அதாவது பின்புறத்தை மட்டும்தான் பார்க்கிறார். அப்ப அந்த கண்மலை வெடிப்பு என்னத்தை காட்டுகிறது? கிறிஸ்துவனுடைய மறைவிடம். அதனாலதான் நம்முடைய மோசே சங்கீதம் 91 எழுதுறாரு பாருங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லருடைய நிழலில் தங்குவான். எப்படி எழுதுறாரு? இத அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கடந்து வந்தார். கண்மலையுடைய வெடிப்புல என்ன பண்ணாரு? தன்னை மறைத்து கொண்டார். அப்ப அந்த கண்மலையாகிய கிறிஸ்து நமக்கு மறைவிடம். அல்லேலூயா. அப்ப அறியப்படாத அந்த கண்மலையை இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். அவர் நமக்கு மறைவிடமானவர்,
புகலிடமானவர். அநேக பாடல்கள் இருக்கு கண்மலை கிறிஸ்துவை குறித்து. அல்லேலூயா. கண்மலை தேன் அப்படின்னு இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? கண்மலை டான் டான் ராக். கண்மலை அப்படின்னு தமிழ்ல பாருங்க, அழகா இருக்கு. கண்மலை அப்படின்னு கண்மலை வெடிப்புல தான் நீங்க, அதாவது உன்னத பாட்டுல வாசிச்சீங்கன்னா கண்மலை வெடிப்புகளில் இருந்து வருகிற ஒரு நீர் ஊற்று. அந்த நீர் ஊற்று யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவானவரை தான் குறிக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் குடித்தவர்கள் அவரை அறியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வசனம் என்கிற ஞான பானத்தை நம்ம என்ன பண்றோம்? குடித்து கொண்டிருக்கிற நம்ம அந்த கண்மலை கிறிஸ்துவை அறியாமல் இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அந்த தண்ணீரை எப்படி எழுதுறாரு? ஞான பானம், ஸ்பிரிச்சுவல் வாட்டர். அதுதான் இன்றைக்கு நீங்கள் கலந்து கொள்ள போகிற பரிசுத்த பந்தியில் அவருடைய ரத்தம், ஞானத்தின் பானம், ஸ்பிரிச்சுவலாக கடந்து வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆனால் ஆக்சுவலி இது ரொம்ப நிறைய இருக்குது. அறியப்படாத சம்பவங்கள் ஒரு 6 சம்பவங்கள் இருக்கிறது. இன்னும் ஒரு 2 பார்த்து நம்ம முடிக்கலாம். 4வது, அறியப்படாத ஆட்டுக்குட்டி. ஆதியாகமம் 22:13. இப்ப எத்தனை அறியப்படாத உங்களுக்கு சொல்லியிருந்தேன்? முதல்ல அறியப்படாத மரம், 2வது அறியப்படாத பலிபீடம், 3வது அறியப்படாத கண்மலை, 4வது அறியப்படாத ஆட்டுக்குட்டி. வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சண்டே ஸ்கூல்ல ஆபிரகாம் ஐசாக்க போய் பலியிடுறத படிச்சிருப்போம். நிறைய கிராஃப்ட்லாம் அதை செஞ்சுருப்போம். அல்லேலூயா. அப்ப இந்த சம்பவத்துல என்ன நடக்குது? இங்க ஆபிரகாம் ஒரு எண்ணத்தை பார்க்கிறார். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டு என்ன பண்றாரு? அதை பிடித்து கொண்டு வந்து ஈசாக்குக்கு பதிலாக தகன பலியிட்டார். அப்ப அந்த ஆட்டுக்குட்டியானவர் யார்? அவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்ப இந்த சம்பவம் என்னத்துக்கு ஒரு நிலநாட்டமா இருக்கிறது? ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போகிறார். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியை பிதாவானவர் கொடுத்து நீ ஈசாக்குக்கு மேல கை போடாத, ஆட்டுக்கடாவை பலியிடு. இது எதற்கு ஒரு நிழலாட்டமா இருக்கிறது? சிலுவை. சிலுவையில அறையப்பட்டது. ஈசாக்கு ஆபிரகாமுக்கு எத்தனாவது பிள்ளை? ஒரே பிள்ளை. ஒரே பிள்ளை தான் ஆபிரகாமுக்கு. கர்த்தர் ஒரே மகனை தான் கொடுத்திருந்தார். எத்தனாவது பிள்ளைன்னு கேட்டா நீங்க எத்தனாவது பிள்ளை? அல்லேலூயா. ஒரே புத்திரன், ஒரே மகன். அதே மாதிரி பிதாவானவருக்கு யாரு ஒரே புத்திரன்? இயேசு கிறிஸ்து. அப்ப இந்த இடத்துல ஈசாக்குகள்ல ஆட்டுக்குட்டியான ஒரு நிழலாட்டமா இயேசு கிறிஸ்து வருகிறார். ஈசாக்குடைய இடத்துல இருக்க வேண்டியதெல்லாம் யாரு? நீங்களும் நானும் தான். நம்ம தான் அந்த பலியிடப்பட்டிருக்கோம் நம்ம பாவங்களுக்காக. ஆனால் ஆட்டுக்குட்டி அங்க வந்ததுனால அது அந்த பலியை தன்மேல் எடுத்துக்கொண்டு ஈசாக்கு என்ன பண்ணான்? தப்பிச்சிட்டான். ஒரே புத்திரன். ஆனாலும் இப்ப இந்த ஆபிரகாம் தன் ஈசாக்கை கூட்டிட்டு போறார்ல, ஒரே புத்திரனை. இது என்னத்துக்கு நிழலாட்டம்? பிதா தன்னுடைய ஒரே ஏகசுதனை கொடுத்தார். அன்றைக்கு ஆபிரகாமை அவர் கொடுக்க விடல. வேணாம் ஆபிரகாம், உன் பையனை நீ கொல்லாத, கையெடுத்துரு. ஆனா அதை பார்க்கும்போது பிதாவானவர் என்னத்தை பார்த்திருப்பாரு? இதே மாதிரி நான் ஒரு நாள் என்னுடைய புத்திரன் என்ன பண்ண போறேன்? சகல பலியா இந்த உலகத்திற்கு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. தன்னுடைய ஒரே பிரியமான குமாரனாகிய இயேசுவை என்ன செய்யறாரு? பிதாவானவர் எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? அதனாலதான் அவருடைய முகத்தையே என்ன பண்ணாராம்? மறைத்து கொண்டார். என்னால உன்னை பார்க்க முடியல, அலங்கோலமா இருக்கு. இந்த உலகத்தின் பாவம் அகோரமாய் அழகான இந்த முகமெல்லாம் எப்படி ஆயிடுச்சு? பிதாவுக்கு செல்ல பிள்ளையா இருந்தவர், ஒரே குமாரன், ஒரே புத்திரனாய் இருந்த அவருக்கு அலங்கோலம், அந்த கேடை அடைந்தார். அப்ப ஆபிரகாமை அன்று தடுத்து நிறுத்தின போது
பிதாவானவர் புதிய ஏற்பாடு என்ன நடக்குது? தன் புத்திரனை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த அறியப்படாத ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அதான் நம்ம பார்க்கிறோம், பஸ்காவின் ஆட்டுக்குட்டி. இவருடைய ரத்தம் என்ன செய்யும்? என்ன செய்யும்? ஒண்ணுமே வழங்கல, அப்படியே சத்தம் மட்டும் தான் கேக்குது. பஸ்காவின் ஆட்டுக்குட்டி எதற்காக அவங்க பலியிட்டாங்க? இஸ்ரவேலர்கள் இந்த ரத்தத்தை, இந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்து தங்கள் வீடுகளை என்ன பண்ணாங்க? பூசினாங்க. எதற்காக பூசினார்கள்? சங்கார தூதன் கடந்து போகும்போது அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆபத்து, மரணம், அழிவு வராதபடிக்கு இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசினார்கள். அதுதான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் அதை பானம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, எத்தனை மகிமை! அந்த ரத்தம் என்ன செய்யும்? மரணத்தை முறிக்கும், சாபத்தை உடைக்கும். ஒரு அழிவும் நம்ம வீடுக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நமக்கு வராதபடி அந்த ரத்தம் நம்மளை காத்துக்கொள்ளும். ஆமென். இப்ப இந்த அறியப்படாத காரியங்கள் பாட்டுல நான் உங்களிடம் பேசுகிறேன். இன்னும் அநேகம் இருக்கிறது. ஆனால் ஒரு சம்பவத்தை வேதத்துல உங்களுக்கு காட்டி இதை நான் முடிக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லூக்கா 24வது அதிகாரம், அது வசனம் 13 படிங்களேன். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இருந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடு கூட நடந்து போனார். ஓகே, கொஞ்ச நேரம் நில்லுங்க. இப்போ என்ன நடக்குது? அன்றைய தினம், அதாவது சீஷர்கள் 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா, எம்மாவூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு கடந்து போகிறார்கள். அப்ப போகையில் என்ன நடக்குது? என்ன வர்த்தமானங்களை பேசிக் கொண்டார்கள் அப்படின்னா, அந்த சம்பவத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, கர்த்தராகிய ஆண்டவரை சிலுவையில அறைந்து விட்டார்கள். அப்ப இந்த மகதலேனா மரியாள் வந்து என்ன சொல்றாங்க? நான் கர்த்தரை பார்த்துட்டேன், அவர் உயிர் தெழுந்தார். அப்ப இதெல்லாம் சீஷர்களுக்கு ஒரே குழப்பமாயிருச்சு. என்னமோ கதை ஓட்டிக்கிட்டு இருக்கா போல, என்னமோ ஆண்டரை பார்த்தேன்றா, உயிர் தெழுந்தன்றா, என்ன கதனை தெரியலன்னு சொல்லிட்டு இந்த 2 சீஷர்கள் அவங்களுக்குள்ள என்ன பண்றாங்க? பேசி கொண்டு போகும்போது என்ன நடக்குது? இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து என்ன செய்தாராம்? அவர்களோடு நடந்து போனார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும்? இவங்க 2 பேர் பேசிக்கிட்டே போறாங்க. திடீர்னு எங்கேயோ வந்த ஒருவர் அவர்களோடு சேர்ந்து என்ன பண்றாரா? நடந்து போறாங்க. அப்ப என்ன நடக்குது? 16வது வசனம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுக உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஓகே, இப்போ என்ன நடக்குது? அவர்கள் அவரை அறியல, கண்கள் என்ன பண்ணிருக்காங்க? மறைக்கப்பட்டிருந்தது. இப்ப இயேசுவானவர் எல்லாம் தெரிந்திருந்தோம் என்ன கேட்கிறாரு? நீங்க என்ன விஷயத்தை குறித்து இப்படி ஆர்வமா பேசிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சு? அப்ப அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க? நீர் என்ன எருசலேம்ல இல்லையா? நீர் என்ன புதுசா வேற ஊர்ல இருந்து வந்தீங்களோ? என்ன பெரிய காரியம் நடந்துகிட்டு இருக்கு? இயேசுவை சிலுவையில அறைஞ்சிட்டாங்க, நாங்க எல்லாம் சிதறடிக்கப்பட்டு எங்க போறதுன்னு தெரியாம இருக்கும், நீர் வந்து கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு. ஓகே, கேட்கிறாரு, நீங்க ஏன் துக்க முகமா போறீங்க? ஏன் உங்க மூஞ்செல்லாம் ரொம்ப சேட்டா இருக்கு, கவலையா போறீங்க? சரி, என்ன பேசுறீங்கன்னு கேட்கும் போது 18வது வசனம். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதி உத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருந்திருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். என்ன கேட்கிறாரு? நீர் என்ன அந்நியரா? எருசலேமில் நடந்ததெல்லாம் ஒண்ணுமே தெரியும். ஐ வாஸ் ஸ்ட்ரேஞ்சர். நீ என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சரா அப்படின்னு என்ன மாதிரி மைக்கெல்லாம் முடிச்சா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது அப்ப இயேசு என்ன கேட்கிறாரு? என்ன காரியம், எவைகள் அப்படின்னு திருப்பியும் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அவரு? அவர்கள் 2 பேர் என்ன சொல்றாங்க? அதுல ஒரு பேர் போட்டிருக்கு. என்ன பேரு? கிளையோப்பா. கிளியோபட்ரால கிளியோப்பா மாத்திராதீங்க.
வசனம் 19 படி. அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன புதுசா கேள்வி கேட்டிருக்கீங்க? அவர் எப்படிப்பட்டவரா? ஜனங்களுக்கு முன்பாக வாக்கிலும் வல்லமையிலும் எப்படி இருந்தாரா? செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக ஒருத்தர் இருந்தாரு. நீங்க அவரை அறியாம இருந்திருக்கீங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, அவரை மரண ஆக்கினை போட்டு சிலுவையில அறைந்து விட்டார்கள். அப்படின்னு அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்களாம் நம்பி இருந்தோம். ஆனா என்ன நடந்துச்சு? அவரு வசனம் 21 படிங்களேன். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அல்லேலூயா. இப்ப சொல்றாங்க, இவர்தான் இஸ்ரவேலை ரட்சிப்பாரு. நாங்க பெரிய நம்பிக்கையோடு இருந்தோம். திடீர்னு இவரை பிடிச்சி சிலுவையில் அடிச்சிட்டாங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, எங்க கூட இருந்த சில ஸ்திரீகள், அதாவது இயேசுவின் சீஷிகள் போயிட்டு அதிகாலையில கல்லறையில பார்க்கும்போது அவருடைய சரீரத்தை அங்க அவர்கள் பார்க்கல. இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் உயிர் தந்துட்டாரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எங்களுக்கு புரியல அப்படின்னு பேசிக்கொண்டு போகிட்டே இருக்கும்போது அவர்கள் சமீபமாய் அந்த ஊருக்கிட்ட வந்துட்டாங்க. அதாவது இந்த ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க, எம்மா அப்படின்ற ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப கிட்ட வந்தவங்க என்ன சொல்றாங்க, திடீர்னு ஆண்டவர் என்ன பண்றாரா, அப்படியே கொஞ்சம் சைட்டுக்கா நகர்ந்து போயிட்டாரு. அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் எங்களுக்கு வந்து பயம் எடுத்துருச்சு. ஐயோ, நம்ம கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு போறாரு, இவரை என்ன பண்ணிடுவோம், தங்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீரும் எங்களோடு வந்து 29 வசனத்துல, சாயங்காலம் ஆயிடுச்சு, ரொம்ப இருட்டிடுச்சு, நீங்க எப்படி திரும்பி வீட்டுக்கு போவீங்க, அதனால என்ன பண்ணுங்க, வந்து எங்களோடு தங்கி கொள்ளுங்கள்னு அவரை கூப்பிடுறாங்க. அப்ப வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் அப்படின்னா அவரை கெஞ்சி கேட்கிறாங்க, ராத்திரி ஆயிடுச்சு, நீங்க கூட வந்துருங்க. அவர் என்ன பண்றாரு, அவர்களுடைய தங்கும்படி உள்ளே போனார் அந்த சீஷர்கள் இந்த இடத்துக்கு. அப்ப வசனம் 30 படிங்களேன், அங்கதான் ஹைலைட் இருக்கிறது. 30-31. அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அல்லேலூயா. என்னத்தை செய்தாராம்? அவர்கள் வீட்டுக்குள்ள போய் அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுக்கும் போது அவருடைய கண்கள் என்ன பண்ணுச்சு, திறந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய சரீரமாகிய அப்பத்தை இயேசுவானவரே நமக்கு எடுத்து கொடுக்கணும். ஆமென். அப்படி ஆவியில ரிசீவ் பண்ணி என்ன கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும், என் ஆவிக்குரிய கண்களை என்ன பண்ணணும், திறந்து நீர்தான் என்னோடு இவ்வளவு தூரம் வந்தீர் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி கண்கள் திறக்கப்பட்டுச்சு, அப்பத்தை பிட்டு கொடுத்தார். அல்லேலூயா. அங்க பரிசுத்த பந்தியுடைய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். ஆமென். அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டு இருந்தது உண்மை, அவர்கள் இயேசுவை அறியாமல் இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த இயேசுவானவர் அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி கொடுத்த உடனே கண்கள் என்ன பண்ணுச்சான், திறந்தோடனே ஓ இவர்தான் இயேசு என்று அவர்கள் என்ன பண்ணாங்க, அறிந்து கொண்டார்கள். அறிந்த உடனே அவர் என்ன செய்தார், அவர்களை விட்டு மறைந்து போய்விட்டார். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கும் நம்ம அநேக நேரத்துல கர்த்தர் நம்மளோடு பிரயாணம் பண்ணி வந்தார். வாழ்க்கையில் குழப்பங்கள், காயங்கள், வேதனையில நம்மளோடு தான் நடந்து வந்தார். ஆனால் நாமும் அவரை அறியாமல் இருந்து நிறைய கேள்விகளை கர்த்தரை பார்த்து கேட்டிருப்போம். என் கூட நீங்க இல்ல, நீங்களாம் பண்ணிருக்க மாட்டீங்க, நான் நிறைய பண்ணியிருப்பேன், நீங்க என்ன பார்க்கல, இந்த உலகத்துல நான் இருக்கேன்னா கூட தெரியல அப்படின்னு கேட்டதே இல்லை. யாருமே கேட்டிருக்கீங்க? அல்லேலூயா. ஆமென்.
நிறைய குழப்பங்கள், கேள்விகள், ஏன் இப்படி இருக்கு என் லைஃப்? அன்றே நீங்க உண்மையா எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களா? உண்மையா அந்த வசனம் என்னோடு பேசுதா? உண்மையா நான் அழைக்கப்பட்டவனா? அப்படின்னு நிறைய குழப்பங்கள், கேள்விகள் வரும்போது கர்த்தர் நம்மோடு இருந்துதான் என்ன செய்தாரா? அந்த குழப்பங்கள் மத்தியிலையும் கேள்வியிலையும் பிரயாணப்பட்டு வந்தார். பட் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவரை அறியவில்லை. ஆனால் அவர் அப்பத்தை எடுத்து கொடுத்த போது அப்பம் என்னத்துக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது? வசனத்துக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. அதை எடுத்து கொடுத்த போது கண்கள் திறந்து, ஓ கர்த்தர் தான் என்னோடு நடந்து வந்தார். இத்தனை நேரத்திலையும் என்னோடு யார் வந்தது? இயேசு கிறிஸ்து. அவர் படகிலே படுத்திருந்தாலும் அவர் கூட இருந்தார். ஆனால் சீஷர்கள் என்ன சொன்னாங்க? நாங்க செத்து போறோம். எப்படி சொன்னாங்க? நாங்கெல்லாம் இவ்வளவு நாள் அவர் செஞ்ச எல்லா அற்புதத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இயேசுவால இதையும் செய்ய முடியும் அவர்கள் என்ன பண்ணல? அறியவில்லை. இயேசு இருந்த போதும் என்ன அறிக்கை பண்ணாங்க? நம்மளும் அங்க அநேக நேரத்துல செய்யறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிற போதும் நான் செத்தா நல்லா இருக்கும், இந்த போராட்டத்தை என்னால கடக்க முடியல, ரொம்ப வெயிட்டா இருக்கு, பேர்டனா இருக்கு, எனக்கு குழப்பமா இருக்கு, யோசிக்க முடியல ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? எலியா போல நம்மளும் வார்த்தையை விட்டு, எலியா இன்ன வரைக்கும் மறிக்கல, இன்னும் உயிரோடு காத்து கொண்டிருக்கிறார் அவருடைய மரணத்துக்காக. அப்ப கர்த்தர் அங்க இருக்கும் போது நம்ம என்ன செய்யல? அவரை அறியாமல் இருந்து விட்டோம். இப்ப இந்த சீஷர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். அதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். வசனம் 32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. அல்லேலூயா. என்ன சொல்றாங்க இந்த சீஷர்கள்? வழியிலே அவர் நம்மோடு பேசிக்கொண்டு வரும்போது என்னத்தை விளக்கி கொண்டிருந்தாராம்? வேதத்தின் வாக்கியங்களை விளக்கி விளக்கி காட்டினாரே. அப்ப நீயும் நான் ரியலைஸ் பண்ணலையா? நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணுச்சான்? கொழுந்து விட்டு எரிந்தது. ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த வேதத்தை வாசிக்கும் போது தாவீது பக்தன் சொல்லுகிறான், என் நாவி எனக்குள்ளாய் அனல் கொண்டது. ஆமென். அதான் அக்கினி. அந்த வசனத்துல இருக்கிற அக்கினி என்ன பண்ணது? ஆவியை அனல் மூட்டி எழுப்பும். அப்ப இந்த சீஷர்கள் சொல்றாங்க, இப்போதான் நம்ம கண் திறந்து பார்க்கிறோம், ஆனா அவர் வசனத்தை சொல்லும் போது நீயும் நானும் ரியலைஸ் பண்ணல, நம்ம இருதயம் என்ன பண்ணுச்சு? கொழுந்து விட்டு எரிந்தது. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கும் இந்த வேத வாக்கியங்களை கேட்கிற உங்கள் இருதயமும் கொழுந்து விட்டு எரியும். ஹல்லேலூயா. கொழுந்து விட்டு எரிய செய்கிறவர் நம்மத்தில இருக்கிறார். இனியும் நாம் அவரை அறியாமல் இருக்க கூடாது. இனியும் நம்ம சொல்லக்கூடாது, ஓ ஐ டு நாட் நோ ஹிம். ஆனால் அறியாத காலகட்டங்கள் உண்டு, இருக்கிறது. ஆனாலும் அந்த நேரத்திலையும் அவர் ஏதோ ஒரு காரியத்துல நம்மோடு இருந்தார். எப்படி ஒரு மரமாய் வந்தார், ஒரு ஆட்டுக்குட்டி, அறியப்படாத தேவனுக்கு அப்படின்ற ஒரு ஆராதனையில இருந்தார். வேற என்ன காரியம் சொன்னவங்களோடு? அறியப்படாத கண்மலை. இன்னும் 3 காரியங்கள் இருக்கிறது, நம்ம வேற நாட்கள்ல வருகிற காலத்துல பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்ப இந்த அறியப்படாமல் இருந்தவரை இனி நாம் அறியாமல் இருக்க காலம் இல்லை. ஏனென்றால் காலம் வெகு சீக்கிரத்தில் முடிய போகிறது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்றாங்க, இஸ்ரவேலே உன் தேவனை அறிந்து கொள்ளு, இன்னும் வரைக்குமா உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறார்கள். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு தேவ ஜனமாகிய நாம் இந்த கிறிஸ்துவை அறியாமல் இருக்க கூடாது. அதனால்தான் சுவிசேஷத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அறியாத ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நம்ம கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதோ நீங்கள் அறியாமல்